அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 7th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வினாவை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ரக்ஷாபந்தன். ரக்ஷாபந்தன் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபங்க்ஷன் தாங்க, விழா தான். ஸோ இந்த ரக்ஷாபந்தனில் வந்து எதுக்காக இதை எப்படி கொண்டாடி இருக்காங்கன்றதை பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ ரக்ஷாபந்தன் அப்படின்னா ராக்கி கட்டுறதை தான் நம்ம ரக்ஷாபந்தன் எல்லாருக்கும் தெரியும். இது ராஜபுத்திரர்களுக்குரிய ஒரு விழாவை வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ இதில் ரக்ஷா அப்படின்னா பாதுகாப்புன்னு சொல்கிறோம். பந்தம் அப்படின்னா என்ன இருக்கு, பந்தன் அப்படின்னா உறவு, அப்படி இல்லைன்னா வந்து கட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா இது எதுக்காக கொண்டாடுறோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சகோதரத்துவத்தையும் அன்பையும் கொண்டாடக்கூடிய விழா தான் இந்த ரக்ஷாபந்தன். ஸோ அப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட கையில் அந்த ராக்கியை கட்டிட்டா அப்படின்னா அந்த பெண் அந்த ஆணை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கிட்டா அந்த ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணணும், ஸோ ஒரு சகோதரத்துவத்தை வந்து கொடுத்து அவளை வந்து அன்பையும் பாதுகாப்பையும் அவளுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான். அப்போ 1905 வங்கப்பிரிவினை ஏற்படுதுங்க. அப்போ வங்கப்பிரிவினை ஏற்படும் போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் அவங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிசியில் கேட்டது. ஸோ யார் வந்து ரக்ஷாபந்தன் விழாவை பயன்படுத்தி வங்கப்பிரிவினைக்கு வந்து என்னதுங்க ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். அப்போ 1905 பெருமளவில் மக்கள் கூட்டத்தை கூட்டி ரக்ஷாபந்தன் விழாவை வந்து கொண்டாடுறாரு. அதில் இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கு இடையில் தான் நம்ம வந்து என்னதுங்க பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நினச்சாங்க. அப்போ இவர் ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மாறி மாறி வந்து என்னதுங்க ராக்கி கட்டி அவங்களுக்குள்ள வந்து ஒரு சகோதர உணர்வை வந்து ஏற்படுத்தினார். ஸோ இதனால் வந்து ஆங்கிலேயர்கள் மேற்கொண்டு அதாவது இந்து முஸ்லீம்களுக்கு இடையில் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்த நினைத்த ஆங்கிலேயர்களோட முயற்சிக்கு வந்து இது வந்து ஒரு முட்டுக்கட்டையாக அமைஞ்சது. ஸோ இது வந்து மிக முக்கியமானது. ஸோ அதனால தான் இதை வந்து என்ன பண்ணாங்க டிஎன்பிசியில் ஆல்ரெடி வந்து கொஸ்டினாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.